வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கேம் தான். இந்த கேம் வந்து நம்ம பலூன் வச்சு நம்ம விளையாட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் சண்டே ஸ்கூலில் இருக்கிற ஒரு 5 பிள்ளைங்க, ஓகேங்களா, நீங்கள் 5 பிள்ளைங்களுக்கு மேலேயும் வச்சு இதை விளையாடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்றத நான் பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பிள்ளைங்களை முன்னாடி கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களை கூட நீங்கள் விளையாட வைக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை நீங்கள் விளையாட வச்சிங்கன்னா மற்ற பிள்ளைங்களுக்கு அது புரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 5 சண்டே கிளாஸ்லேயே இருக்கிற 5 பசங்க, பெரிய பசங்க, அவங்கள கூப்பிட்டு, அது பாய்ஸ் ஆகலாம் கேர்ள்ஸ் ஆகலாம், கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க கையில் ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொரு பலூன் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த பலூனை நீங்கள் ஊதணும். ஓகேங்களா, ஒரு மீடியம் சைஸ், நீங்கள் ரொம்ப சின்னதாக இல்லை, பெருசாக இருந்தால் ஓகே, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஓகே. பலூனை ஊதிட்டு அந்த பலூனை நாட் போட்டு அவங்க கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ அண்ணன் 1 2 3ன்னு சொல்லுவேன். அந்த பலூனை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும். அந்த பலூனை வேகமாக இப்படி மேலே அடிக்கணும். சரியா, மேலே அடிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே பண்ணுங்க, உங்கள் பலூன் கீழே வரும். சரியா, எல்லா பலூனும் கீழே வரும். யார் பலூன் ஃபஸ்ட்டு வந்து தரையில் படுதோ அவங்க அவுட். ஓகே, அவங்க உட்காந்து அடுத்து 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் நிற்க வச்சு நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுங்க, உங்கள் பலூனை வேகமாக அடிங்க. எவ்வளவு வேகமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ மேலே போகணும். ஏன்னா யாருடைய பலூன் கீழே வந்து தரையில் ஃபஸ்ட்டு படுதோ அவங்க அவுட். இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் 10 பேர் 15 பேரை வச்சு நீங்கள் விளையாட வைக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் இங்கே ஒரு பலூன் விழும், அங்கே ஒரு பலூன் விழும், இங்கே ஒரு பலூன் விழும், நீங்கள் யாரை கவனிப்பீங்க? அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 பேரை வச்சு நீங்கள் விளையாடுங்க. உங்கள் சண்டே ஸ்கூலில் 20 பசங்க இருந்தாலும் பரவாயில்ல, 5 பேராக விளையாடுவீங்க, இல்லை 6 பேராக நீங்கள் விளையாடுவீங்க. வெரி சிம்பிள். ஆனால் ரூல்ஸ் என்னன்னா, ஒரு தடவை தான் அடிக்கணும். மறுபடியும் உங்கள் கை அந்த பலூன் மேலே படக்கூடாது. நீங்கள் ஃபூன்னு ஊதலாம் கூடாது. ஓகேயா, ஒரு தடவை அடிச்சு நீங்கள் விட்டுணும். மறுபடியும் இப்போ அதை தவறது, கீழே விசிறி வச்சு வீசுறது, ஃபூன்னு ஊதுறது, இன்னும் அதுவாக விடணும். அந்த பலூன் உன் பலூன் எப்போ விழுதுன்னு மட்டும் நீ பாரு. யார் பலூன் கீழே ஃபஸ்ட்டு வந்து விழுதோ அவங்க அவுட், அவங்க உட்கார வச்சு. இப்படி எப்படி இருந்தாலும் ஒரு பலூன் வந்து ஃபஸ்ட்டு விழும். அப்படி ஒவ்வொரு நாள் நீங்கள் கழிச்சு வரும்போது கடைசியாக 2 பேர் விளையாடுவாங்க. அந்த 2 பேரோட பலூனில் ஒருத்தந்து விழுந்துடும், அவங்க யாருடைய பலூன் கடைசி மேலே இருக்குதோ, அதை கடைசியாக அவங்க விழுதோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு ஒரு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ரைஸ்ன்னு சொல்லும் போது நான் எப்பவுமே சொல்கிறது, ஒரு பென்னோ பென்சிலோ ஒரு சாக்லேட்டோ வேணும். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ நான் பாம்பே போயிருந்தேன், 2 நாள் கேம்ப் போயிருந்தேன். அங்கே அப்படி நல்ல கிஃப்ட்லாம், ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்லை, சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் வரும்போது எனக்கும் என் பையனுக்காக ஒரு சில கிஃப்ட் அவங்க கொடுத்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லேம்ப், அதாவது லேம்ப், நைட் லேம்ப் நம்ம சொல்கிறோம்ல, அதில் வசனம் போட்ட ஒரு லேம்ப் கொடுக்குறாங்க. இது வந்து சுவிட்ச் பாக்ஸில் இப்படி போடுறது, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இஎல்எஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இதில் போட்டிருப்பாரு, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஒரு வசனம் போட்ட ஒரு 0 வாட்ஸ் லேம்ப் மாதிரி. இதை வந்து நீங்கள் ப்ளக் பண்ண ஆன் பண்ணிங்கன்னா அந்த லைட் எரியும் போது அந்த வசனம் தெரியும். இது ஒரு வழி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது, 50 ரூபா 100 ரூபா நமக்கு தெரியாது. ப்ரோக்ராம் முடியும்னு சொன்னால் இந்த மாதிரி கிஃப்ட் கூட நீங்கள் பசங்க வாங்கி தரலாம். இன்னொன்று அவங்க ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்னு சொல்ல முடியாது, மேக்னெட். இந்த பீரோலாம் ஒட்டுறதுக்கு மேக்னெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரும், இந்த பக்கம் ஒரு வசனம் இருக்குது, தெரியுதா? இது வந்து உட்டு. இது பின்னாடி வந்து ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டை நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டீல் பீரோ இருந்துச்சுன்னா அந்த ஸ்டீல் பீரோவில் ஒட்ட வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் வெரி சிம்பிள், இந்த இயற்கான கேலண்டர்லாம் போடுவாங்க. நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக நீங்கள் இஎல்எஸ்ல போனாலே உங்களுக்கு கிடைக்கும். பர்ஷோகன் இஎல்எஸ்ல இல்லை மற்ற கிறிஸ்டியன் புக் ஸ்டோரில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு கேலண்டர் இருக்கும். இந்த பக்கம் வந்து ஏதாவது வசனம், இது எப்போ 2023 ஒரு பாஸ்டர் கொடுத்தாரு எனக்கு, ஏதாவது வசனம் போட்டு வாக்குத்தத்தம் போட்டு இருக்கும். ஓகே, அதனால இப்படிப்பட்ட காரணங்கள்லாம் இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ். சாதாரண ஒரு பெரிய ஷீட்டில் வந்து ஒரு 10 ஸ்டிக்கர் இருக்கும், சின்னதாச்சு. இப்போ நான் இந்த வசனம்லாம் காட்டல, இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டிக்கர் இருக்கும். அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷீட்டோ 2 ஷீட்டோ வாங்கி அதை நீங்கள் கட் பண்ணி ஒரு பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், ஜெயிக்கிறவங்களுக்கு. அது உங்களுக்கு பிரயோஜனமாகும். சரி, இந்த விளையாட்டு, இந்த பலூன் கையில் பிடிக்கணும், தட்டி விடணும், வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. யார் பலூன் ஃபர்ஸ்ட் வந்து கீழே விழுதோ அவங்க போய் உட்காந்துக்கணும்.
அடுத்தவங்க விளையாடலாம். சரி பிரதர், இதுல இருந்து என்ன வசனம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரலாம்? இந்த கேம்ல இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போறது என்னன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா நம்ம பார்த்தோம், யாருடைய பலன் கடைசி வந்து முன்னாடி விளையாண்டவங்க ஒவ்வொருத்தருடைய பலன் முன்னாடி வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை நீங்க சொல்லித்தரலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 13:13 சொல்லுகிறது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அங்க பாரு குட்டி தம்பி தங்கச்சிங்க, பாரு 2025ஆம் வருஷத்துல இந்த முதல் மாசத்துல நீ ஆண்டவர் தேடி வந்திருக்கிற, வசனத்தை படிக்கிற. இந்த வருஷம் ஃபுல்லா நான் ஜோம் பண்ணுவேன்க்கா, இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் நான் பைபிள் வாசிப்பேன்கான்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். தீர்மானம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்போம். இந்த வருஷம் ஃபுல்லா நான் ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழ்வேன், எந்த ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா முடிவு பரியந்தம் உன்னால இந்த ஒரு வருஷம் மாத்திரம் 2025 மாத்திரம் இல்ல, உன் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நான் ஆண்டவருக்குள்ள நான் நிலைத்து நிற்பேன், நான் ஆண்டவருக்குள்ள நான் ஆண்டவருடைய பிள்ளையா நான் ஜீவிப்பேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி நம்மளுடைய ஜீவன் கடைசி வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ ஜீவிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் உனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போவார். அதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். அதனால இந்த கேம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மறுபடியுமாக வேறொரு கேம் இல்ல பசிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.